ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த மை ராயல் எனிமியோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 3rd எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை தான் காட்டுறாங்க. அது ஜோசன் ஹிஸ்டாரிக்கல் பீரியடாக இருக்குது. காங் அவங்களுக்கு நடந்த புல்லிங்க்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அதே நேரத்தில் 2 அசஷன் பாஸ்ட் சீகை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தனால முடியாமல் தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிறான். இன்னொருத்தையும் ஓடி போயிடுறான். சீகே காங்கை மீட் பண்ணுவாங்க. காங்கை பார்த்ததான் அவங்க ஸ்பைன்னு நினச்சிக்கிறா. சீகே அவளை பிடிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அவள் ஐயோ சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. அப்போ காங் சீகையோட பேர் என்னன்னு கேட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளேயும் சீகே அந்த அசஷனை பிடிக்கிறதுக்காக ஓடி போயிடுறான். அப்போ காங்கோட மனசுக்குள்ள சீகையை சேஃபா இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருப்பான். ப்ரெசன்ட் டைமுக்கு வரும்போது காங்க்கு முன்ரோ தான் உண்மையான ராஜா அப்படின்னு நினைச்சு பயந்து வந்துடும். அதனால அவ பயந்து போய் அவ முகத்தை மறைக்கிறதுக்காக சீகையை ஹக் பண்ணியிருப்பான். சீகை கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அதை பார்த்த முன்ரோ சிரிச்சுக்கிட்டே அவங்கள அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். டிவி ஸ்டேஷன் ஸ்டாஃப் காங் வெளில ஓடி வந்ததுக்காக அவளை திட்ட வராங்க. அதனால அவ திடீர்னு அப்படியே மயக்க வர மாதிரி ஆக்டிங்க போடுறான். தேவையில்லாம ரூம்மேட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக சீகே கூட அப்படியே காங் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி அவளை அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். காருக்கு பக்கத்துல வந்ததும் அவனோட கார்ல ஏறி என்னை வீட்டுல கொண்டு போய் விடு அப்படின்னு ஆர்டர் போடுறான். அது மட்டும் இல்லாம ஸ்லோவா தான் ட்ரை பண்ணணும், எனக்கு கார்ல போறதுன்னு அலர்ஜி, புரியுதா அப்படின்னு சொல்லி காங் பேசிட்டு இருப்பான். சீகைக்கு இது இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் அவன் மேல கொஞ்சம் கவலையாவும் இருக்கும். அதனால வாயை மூட்டை அவன் பாட்டு வந்துட்டு இருப்பான். சீகை காங்காக மெடிசன் வாங்குறது கொஞ்சம் தயங்கிட்டே இருப்பான். சீகை திரும்பி பார்க்கும்போது அங்க காங் இருக்க மாட்டாங்க. கூடவே அவனோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போயிருப்பான். பப்ளிக் எல்இடி ஸ்கிரீன்ல இருந்து காங் சைல்டு குரூப் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. முன்ரோ கிட்ட இருந்து தன்னை சேஃபா வச்சுக்கணும்னா சீகை கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் சீகைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அவனோட ஸ்டார்ட் அப் பயோஜியோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட மெயின் கம்பெனி கிரசர்மேன் கேபிட்டல் உண்மையிலே அது முன்ரோவோட கம்பெனின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த பயோஜியோ டைரக்டர்ல ஒருத்தன் முன்ரோக்காக ஸ்பை மாதிரி வேலை பார்க்கறான். அதனால எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சென்ஷியோர் யாரு, அவளுக்கும் சீகைக்கும் என்னதான் கனெக்ஷன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீகை நேரா முன்ரோ கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். ஆனா முன்ரோ அமைதியா இல்லாம நான் தான் உன்கிட்ட முன்னாடி வார்னிங் கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முன்ரோ ஒரு ஸ்மைலி மேனிப்புலேட்டிவ் பர்சனா இருப்பான். சீகையை சின்ன வயசுல இருந்தே கண்ட்ரோல் பண்ணி அவனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இப்ப சீகை முடிவு பண்ணிட்டான், நான் இனி ஓடவே மாட்டேன்னு. முன்ரோவோட அந்த கேசர்மேன் பணத்தை யூஸ் பண்ணி தன்னோட டைனோசெட்டை லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்றான். இன்னொரு பக்கம் வீட்டுல அந்த குவான்மேன் கான் கிட்ட சம்பளம் கொடுக்காம கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருப்பா. திட்டிகிட்டே கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பானா. ஆனா காங் நேரம் அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து பிடிங்க வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக காங் அவனுக்கு டின்னர் ஆஃபர் பண்றாங்க. ஆனா அவனுக்கு ஆல்ரெடி ஹார்ட் டேட் இருந்தும் அவனால போக முடியல. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை வேற ஒருத்தனுக்காக பிரேக்அப் பண்ணி விட்டான். அதான் கழட்டி விட்டு போயிட்டான். ஸோ ஸ்ட்ரீட் மார்க்கெட்ல காங்க்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது ஒரு மேஜிக் மாதிரி ஃபீல் வருது. ஏன்னா அவங்க ஆட்சி காலத்துல அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்காதுல. என்னடா இது, ஒரு கார்டை வச்சு இவ்வளவு வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இருக்கும். அதோட சீகையோட கார்டை யூஸ் பண்ணி அவள் ஸ்வீட்டா வாங்க ஆரம்பிக்கிறான். சரியான ஸ்வீட் பைத்தியமா இருக்கும் போல. ஆனா சர்ப்ரைசிங்கா அந்த கார்டு கேன்சல் ஆகவே இல்லை. அதனால சீகை இன்னும் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. சீகை நேரா அவ வீட்டுக்கு போய் கிரெடிட் கார்டை திரும்பி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போறான். ஆனா காங் அவனை பார்த்துட்டு அவன் என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறான் போல அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. காங் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது சீகைக்கு கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் படப்படன்னு இருக்குது. அதுக்கப்புறம் காங் பீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. சீகை கூட பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அங்கே அவன் சாப்பாடு ஆர்டர் பண்ணி கிரில் பண்ணி அவரை பணத்தை பே பண்ணி அப்படியே கிரம்பிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்க காமெடியாக இருக்கும். 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இங்கிலீஷ் ஃபேட்ஸில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் சீகைக்கு காங்கோட ஆக்ட்ரஸ் மாதிரினா தோணாது. இவ உண்மையாகவே ஜோசன் காலத்து பொண்ணு மாதிரி நடிக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். சீகையும் காங்கும் பிரிய போகிற நேரத்தில் சீகே காங்கோட சேஃப்டியை பற்றி நினச்சி கொஞ்சம் கவலைப்படுறான். ஏன்னா சீகைக்கு காங்க நினச்சா கொஞ்சம் படப்படன்னு அப்படி திக்கு திக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி சீகை இருக்கிறத
பார்க்கவும் காங்க்கு வந்து கொஞ்சம் டச் ஆயிடுது. முதல் தடவை அவன் நினைக்கிறான் இது உண்மையிலேயே நல்ல மனுஷன் தான் போலன்னு. இன்னொரு பக்கம் சிஹே கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்ல லவ் சாங்கா தொடர்ந்து பிளே ஆயிட்டே இருக்குமா. அந்த நேரத்துல அவனுக்கு எங்க பார்த்தாலும் காங் நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இதனால அவனுக்கு அப்படியே படப்படன்னு வந்துடும். இன்னொரு சைடு முன்ஜோவும் அவனோட அங்கிள் டால்சோவும் மீன் பிடிக்க போற சீனை தான் காட்டுறாங்க. டால்சோ வந்து முன்ஜோ கிட்ட பேசிட்டு இருப்பேன், சைல்டி கம்பெனி நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற அப்படின்னு அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிஹே ஒன்னு மாதிரினா இல்லப்பா அப்படின்னு சிஹே பத்தி தப்பா அவனை பத்தி குறை சொல்லியே பேசிட்டு இருப்பான் இந்த ஆளு. முன்ஜோ ரொம்ப ஸ்டபிளா அப்படியே ஒரு ஹிண்ட்டும் கொடுக்குறான். சிஹே இப்ப ரொம்ப டிஸ்ட்ராக்டா இருக்கான், ஒரு பொண்ணு அவனோட லைஃப்ல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் வீட்டுல காங் மனசுடைஞ்சு போன குவாங்மேங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா குவாங்மேன் ரொம்ப கோவமா உனக்கு லவ் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு அவன் மேல திட்டி அங்க அனுப்பி விட்டுறியா. காங் வந்து ரொமான்ஸ் அப்படின்னு கூகுள்ல வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆகுது. ஏன்னா சீகையும் குவாங்மேனும் அவளை முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு அவள் ஃபீல் பண்றா. அவளுக்கு திடீர்னு பாஸ்ட் சீகை வந்து நினைவுக்கு வருது. பிளாஷ்பேக்ல அவனோட கோர்ட் லேடியா அசைன் பண்ணப்பட்டிருப்பான். அவனை பத்தி ஒரே மாதிரி பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒத்த கண்ணு இல்ல அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா காங் பயப்படவே மாட்டாங்க. சீஹே காங்க பார்த்தப்ப உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதே மெமரி சீஹேக்கும் ட்ரீம்ல வருது. அவ எழுந்ததும் ஒரு சொட்டு கண்ணீர் துளி வந்து கீழே விழுகுது. அப்பதான் அவனுக்கு புரியுது காங் தான் சின்சியோரின்னு. அவன் உடனே சைக்காட்டிஸ்ட் ஃப்ரெண்டு ஜியான் ஹேன் கிட்ட போய் சொல்றான். அப்ப ஜியான் ஹேன் நீ அவளை லவ் பண்ற மாதிரி இருக்கு போல அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா சீஹேக்கு அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்குமா. அவன் காங்க வந்து அரியனே தான் பக்கம் இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பான். பக்கம் டால்சோ ஷான் கிட்ட சீஹேக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஷான் ரொம்ப கான்பிடென்ட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் அப்படி யாரையும் டேட் பண்ண மாட்டான், குறிப்பா அந்த சியோரியெல்லாம் டேட் பண்ணவே மாட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காங்கும் குவான்மேனும் ரெண்டு பேரும் மால்ல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எலக்ட்ரானிக் செக்ஷன்ல ஒரு ஆக்ட்ரஸ் ஹிஸ்டாரிக்கல் டிராமால குயின் மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ராணி மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை காங் பாக்குறாங்க. உடனே காங் வந்து அதை காப்பி பண்ணி ரியல் ராயலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. டிவில ஒரு ஷோ போடுறாங்க. அதுல யங் ஷியோரியோட எமோஷனல் ஆக்டிங் சீன் வருது. அதை பார்த்த காங் ரொம்ப டச் ஆயிடுறாங்க. டிவி கூட ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு ஃபீலிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுது. அதே நேரத்தில் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஷியோரியோட ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், நான் வந்து ஆக்டிங் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கம்பெனியோட போர்ட் மீட்டிங் நடக்குது. அந்த டைனசைட் கம்பெனிக்கு ஸ்போக் பர்சனா யாரை சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜிஹோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் மூடோவோட ஸ்பை சியோரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். ரொம்ப அனல் பறக்கிற மாதிரி அந்த டெபிட் நடந்துட்டு இருக்கும். சிஹே மனசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா சியோரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். ஃபைனல் ஓட் வரும்போது சியோரி தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் சீகே சந்தோஷத்துல போய் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா சியோரோட ஏஜென்சி ட்ரான் என்டர்டைன்மெண்ட் அவளோட கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணவே இல்லை. சிஇஓ ஹாங் கூட ஜிஹோக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அதனால் சியோரிக்கு அந்த கிக் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஹேக்கு காங்க்கு நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பான். அவ ஏற்கனவே நிறைய ரிஜெக்ஷனுக்கு வந்து பழகிருப்பா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். அதே நேரத்துல காங் கால் பண்ணி நான் கிக்கை அப்செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிஹேக்கு காங் கிட்ட அந்த பேட் நியூஸை சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அவனால சொல்ல முடியல. காங் நேரா அந்த பயோஜியோ கம்பெனிக்கு வராங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கூட பொலைட்டா ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அங்க சிஇஓ ஹாங் அப்புறம் ஜிஹோ ரெண்டு பேர்த்தையுமே மீட் பண்றாங்க. அப்ப ஜிஹோ அங்க காங் கிட்ட ரொம்ப சண்டை போடுற மாதிரி சீன் கிரியேட் பண்றான். சிஹே வந்து ரொம்ப அமைதியா காங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல காங் ஃபேஸ்ல அப்படியே காயத்தோட அங்க வராங்க. அதை பார்த்ததும் சிஹேக்கு ரொம்ப கோபமும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப கவலையாவும் இருக்கு. எப்படி இவளுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு. அப்ப அவன் சடனா பாஸ்ட் சிஹே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் இனிமேல் காங்க்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ண போறேன், என்னோட புது என்டர்டைன்மெண்ட் ஏஜென்சில இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அவளோட கையை பிடிச்சு அப்படியே ஷேக் பண்ணி டீல வந்து சீல் பண்றான். அதை பார்த்த காங்க்கு வந்து அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பிளாஷ்பேக் சீன்ல ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவல் ஆகுது. ராஜா வந்து காங்க இளவரசர் அதான் பாஸ்ட் சீகருக்கான அவனுக்கு அசைன் பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த காங்கை யூஸ் பண்ணி பாஸ்ட் சீகையை வந்து ட்ராப் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் பிரசன்ட்லயும் மோட்டோவும் சியோரிய யூஸ் பண்ணி சீகே வந்து ட்ராப் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கான். பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டுமே ஒரே பேட்டர்ன்ல தான் மேனிபுலேஷன் நடக்குது. இன்னொரு பிளாஷ்பேக் சீன்ல
ஜீகோ காங்க அடிக்கிறத சீகி கேள்விப்படுறான். அவ உடனே தன்னோட முடியெல்லாம் சரி பண்ணிட்டு ஓடி வந்து காங்க காப்பாற்ற போற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அவன் காங்க ப்ரொடக்ட் பண்றதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.